கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பிலே இயேசுவும் யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் தியானிக்கிறோம். இயேசுவும் அவரது சீஷர்களும் யூதேயா பகுதிக்கு வந்தாங்க. அங்கே இயேசு தன் சீஷரோடு தங்கி ஞானசானம் கொடுத்துட்டு இருந்தார். யோவானும் ஐனோனில் ஞானசானம் கொடுத்துட்டு வந்தார். ஐனோன் சாலிம் பக்கத்தில் இருக்குது. அங்கே தண்ணி அதிகமாக இருந்தபடியினால யோவான் ஞானசானம் கொடுத்து கொண்டிருந்தான். மக்கள் அவன்கிட்ட போய் ஞானசானம் எடுத்து கொண்டிருந்தாங்க. இது யோவான் ஜெயிலில் அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். யோவானுடைய சீஷர்களுக்குள்ள சில பேர் யூதர்களோடு விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மத சம்பந்தமான காரியங்களை தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அதனால் யோவான்ட்டு அவங்க வந்தாங்க. போதகரே, யோர்தான் நதிக்கு அக்கறையில் ஒருத்தர் உம்மோடு இருந்தார், நினைவு இருக்கா? நீங்கள் அவரை பெரிய மனிதன் சொல்லியிருக்கீங்க. அவர் மக்களுக்கு ஞானசானம் கொடுத்துட்ருக்கிறாரு. அவர்கிட்ட ஏராளம் மக்கள் போய் ஞானசானம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்களே, இதை குறித்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு யோவான், தேவன் எதை ஒருவனுக்கு கொடுக்கிறாரோ அதையே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கிறிஸ்து அல்ல அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன்ல, நீங்களும் சோதித்து அறிஞ்சிங்கல்ல. அவருக்கு பாதையை சபை பண்ணும்படியாக தேவனை நடத்தி இருக்கிறாரு. அதான் நான் செய்கிறேன். மணமகனுக்குத்தான் மணமகள் உரியவள். மணமகனுக்கு உதவி செய்கிற மாப்பிள்ளையின் தோழன் மணமகன் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். மணமகனுடைய சத்தத்தை கேட்டு அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் இது. இயேசு மேலும் பெருமை பெற வேண்டும். அதுதான் என்னோடய முக்கியத்துவம் குறையணும். அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னான். பிரியமானவர்களே, இயேசு பெருகவும் நாம் சிறுகவும் வேணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கா? பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற இயேசு மற்ற எல்லாரையும் விட பெரியவர். பூமியில் இருந்து வந்தவன் பூமியை சார்ந்தவன். அந்த மாதிரி பூமியில் உள்ளவர்களை குறித்து மட்டுமே பேசுவான். ஆனால் அவர் பரலோகத்திலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் பரலோகத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அதிகமாக அவர் பேசுவார். ஆனால் அநேக பேர் அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் சொல்வதை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க தேவன் உண்மையானவர் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி இயேசுவிடத்தில் ஞானசானம் பெற்றுக்கொள்ளுவாங்க என்று சொன்னார். ஆமேன், ஆமேன்.